மிதுனராசினியர்களுக்கான சிறந்த பரிகாரம் அப்படின்னா என்ன சொல்லலாம்? அது குழந்தைத்தனம் தான் பெரிய பிரச்சனை உங்களுக்கு எப்பயுமே. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், வருஷத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது ராமேஸ்வரத்துக்கு போயிட்டு வாங்க. 2வது பௌர்ணமி தினங்களில் மனசார நீங்கள் என்ன பண்ணுங்கள், பௌர்ணமி தினங்களில் மனசார என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, அந்த இதில் போயிட்டு பௌர்ணமி நிலவில் உட்காந்து, நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தாலும் சரி, தனி வீட்டில் இருந்தாலும் சரி, பௌர்ணமி நிலவில் போய் மனசார உட்காந்துட்டு ஸ்ரீ அஸ்வத்த நாராயண சுவாமியை மனசார கும்பிடுங்க. அவர் யார் அப்படின்னா, ராமர் வனவாசத்துக்கு போகும்போது அவர் ரொம்ப வருத்தப்படும் போது அப்போ சிவபெருமான் வந்து அவர் முன்னாடி வந்து, அந்த அஸ்வத்த நாராயண சுவாமியை நீ வழிபட்டேன்னா அந்த மனசோகம் போகும் அப்படின்னு சொன்ன வழிபாடு தான் ஸ்ரீ அஸ்வத்த நாராயண சுவாமி வழிபாடு. ஒரு கோயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம காசி பக்கத்தில் இருக்குது. இன்னொரு கோயில் அந்த குளத்தில் வரக்கூடிய பரம்பரையில் இருக்கக்கூடிய வேதியர்கள் கும்பிடக்கூடிய கோயில் வந்து சிவகாசி பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோயில் இருக்குது. ஸோ அதோட அந்த 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 கோயிலுக்கும் போய் நீங்கள் வழிபாடு பண்ணலாம். பட் இருந்தாலும் அவரோட மூல மந்திரமும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓம் நமோ நாராயணம் தேவம் சங்க சக்கர கதாதரம் பக்தானாம் இஷ்ட தாதாரம் சர்வமங்கள காரகம். இந்த இவரை மனசார ஸ்ரீ அஸ்வத்த நாராயண சுவாமியை கும்பிட ரொம்ப நல்லா இருப்பீங்க. ஒருவேளை ஸ்ரீ அஸ்வத்த நாராயண சுவாமி வந்து உங்களுக்கு வேணும், மிதுனராசி அன்பர்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால், எங்களோட வாட்ஸ்அப் எண்ணு தான் இதில் கொடுத்துருக்கோம். 8110933300. இதில் வாட்ஸ்அப் எண்ணுக்கு எனக்கு ஸ்ரீ அஸ்வத்த நாராயண சுவாமியோட திருவுருவப்படம் கொடுங்கன்னு கேளுங்க. வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறோம். அதை எடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. அதிலே கீழேயே அந்த மந்திரம் இருக்கும், ஜபம் பண்ணிக்கோங்க. ஹாப்பியாக இருங்க.